ஹாய் கைஸ், இப்போ என்னத்தை பற்றி பேசுகிறோன்னா இலவச வீட்டு அரசாங்க உதவி இலவச வீடு அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த அரசாங்க வீடு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே பதிவு பண்ணி வச்சுருக்கணும். எனக்கு வீடு இல்லை, வீடு வேணும் அப்படின்னு பதிவு பண்ணி வச்சுருக்கணும். வச்சுருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 4.5 லட்ச ரூபா ஸ்டாலின் திட்டத்தை ஒதுக்கியிருக்காரு உங்கள் வீட்டுக்காக. அதாவது சிறுக சிறுக 3 பிட்டா 4 பிட்டா உங்களுக்கு பணம் வரும். ஏன் இந்த 3 பிட்டு 4 பிட்டா உங்களுக்கு பணம் வருதுன்னா, ஒரே முட்டா உங்களுக்கு 4.5 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பணத்தை வேறு எதுக்காக செலவு பண்ணிவிடுவீங்க, கட்ட மாட்டீங்க பில்டிங்கு. அதனால் கலகால் போடும்போது ஒரு டைமும், அப்புறம் செவுரு ஏற்றும் போது ஒரு டைமும், மோல்டிங் போடும் ஒரு டைமும், பூசுவேலை செய்யும் போது ஒரு டைமும் 4 விதமாக உங்களுக்கு அந்த பணத்தை தராங்க. ஆச்சுங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இடம் உங்கள் பேரில் இருக்கணும். அந்த வீட்டோட இடம் உங்கள் பேரில் தான், ஒருத்தர் பேரில் தான் இருக்கணும். அந்த சிட்டா அது கூட்டு சிட்டா 2 பேர் 3 பேர் அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துக்கு வீடு கிடைக்காது. இன்னொரு விஷயம் அந்த வீட்டு ரேஷன் கார்டில் யாராச்சும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடு வாங்கியிருந்தா, அரசாங்க வீடு வாங்கியிருந்தா, இந்த மாதிரி சலுகையில் யூஸ் பண்ணி வீடு கட்டியிருந்தா உங்களுக்கு அந்த வீடு எலிஜிபிள் இல்லை. அதாவது உங்களுக்கு அந்த வீடு தரமாட்டாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி அரசாங்க வீடு வாங்காத இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடு வழங்குறாங்க. இதுதான் ப்ராசஸ். இது நீங்கள் விவோ ஆஃபீஸ்கிட்ட போய்ட்டு அந்த மனு எழுதி கொடுக்கணும். அப்புறம் தாலுக்கா ஆஃபீஸ்கிட்ட மனு எழுதி கொடுக்கணும். அப்புறம் சேங்ஷன் ஆகி ஒரு 5 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு இந்த ஸ்கீம் இதாகும். பாய். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.